வீடியோ பார்த்திருக்க எல்லாத்துக்கும் விஷ் ஆல் சக்சஸ் சொல்லிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சோ இன்னைக்கு Q10 சீரிஸ்ல எக்ஸ்பிளனேஷன் வித் சொல்யூஷன் பார்ட் 9 தான் பார்க்க போறோம். Question number 81 G business model related இருக்கக்கூடிய question. So இந்த மாடல் எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு சொல்லியாச்சுனா ஒரு பிசினஸ் யூனிட்டோட பொசிஷன் எப்படி இருக்குன்றத ரெண்டு பிரைமரி ஆக்சஸ் வச்சு இவாலுவேட் பண்றது தான் இந்த ஜி பிசினஸ் மாடல். சோ ரெண்டு பிரைமரி ஆக்சஸ்ல ஒன்னு என்னன்னா மார்க்கெட்டிங் அட்ராக்டிவ்னஸ். சோ மார்க்கெட்டிங் அட்ராக்டிவ்னஸ் இந்த மீன்ஸ் ஓவரால் பொட்டன்ஷியல் ஆஃப் தி மார்க்கெட். அந்த மார்க்கெட்டோட பொட்டன்ஷியல் எப்படி இருக்கு, சோ பொட்டன்ஷியல் எப்படி இருக்குன்னா அதோட ப்ராஃபிட்டபிலிட்டி எப்படி இருக்கு அண்ட் growth ரேட் எந்த மாதிரி இருக்கு, காம்படிட்டிவ்னஸ் எவ்வளவு இன்டென்சிவா இருக்கு. சோ இதெல்லாம் தான் மார்க்கெட்டிங் அட்ராக்டிவ்னஸ். அண்ட் இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா பிசினஸ் பொசிஷன். பிசினஸ் பொசிஷனுக்கு கீழே என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பர்டிகுலர் பிசினஸ் யூனிட்டோட ஸ்ட்ரென்த் என்ன. சோ ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு சொல்லி ஆச்சுனாலே அந்த பிசினஸோட மார்க்கெட் ஷேர் என்ன, அவங்க அந்த காம்படிட்டிவ்னஸ் எப்படி எடுத்துக்கிறாங்க, டெக்னாலஜி எந்த மாதிரி அடாப்ட் பண்ணிருக்காங்க, அவங்களோட பிராண்ட் ரெகக்னிஷன் என்ன, இதெல்லாம் வச்சு அந்த பர்டிகுலர் பிசினஸ் யூனிட்டோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றத வந்து டிசைட் பண்ணுவாங்க. சோ இங்க என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க அப்படின்னா ஜி பிசினஸ் மாடலோட பாராமீட்டர்ஸ் என்ன கீழே கொடுத்திருக்கிறதுல அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரெண்டு பிரைமரி ஆக்சஸை யூஸ் பண்ணி தான் பிசினஸ் யூனிட்டோட ஸ்ட்ரென்த்தை வந்து இவாலுவேட் பண்றாங்க. சோ அந்த ரெண்டு பாராமீட்டர் தான், ஒன்னு மார்க்கெட் அட்ராக்டிவ்னஸ், இன்னொன்னு வந்து பிசினஸ் பொசிஷன். Question number 82 buyers perform பண்ணக்கூடிய மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷனுக்காக செல்லர்ஸ் கொடுக்கக்கூடிய டிஸ்கவுண்ட் என்ன கைண்ட் ஆஃப் டிஸ்கவுண்ட்ன்ற மாதிரி क्वेश्चन கேட்டிருக்காங்க. சோ ரிடக்ஷன் ஃப்ரம் த லிஸ்ட் ஆஃப் பிரைஸ் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே டிஸ்கவுண்ட். சோ இந்த டிஸ்கவுண்ட்ஸ்க்குலாம் மீனிங் பார்த்துலாம், அதுக்கப்புறம் ஆன்சர் பார்க்கலாம். ட்ரேட் டிஸ்கவுண்ட் எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னா இன்டர்மீடியரிஸ் வந்து பல்கா பை பண்ணும் போது அந்த பல்க் பையிங்காக வந்து கொடுக்கக்கூடிய டிஸ்கவுண்ட் வந்து ட்ரேட் டிஸ்கவுண்ட். அண்ட் ஃபங்க்ஷனல் டிஸ்கவுண்ட் பொறுத்த வரைக்கும் சேம் இன்டர்மீடியரிஸ் வந்து சில மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பண்ணுவாங்க. மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் இந்த சென்ஸ் அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து சோல்ட் அவுட் பண்றது, அந்த ப்ராடக்ட்ஸுக்கான டிமாண்டை கிரியேட் பண்றது, அட்வர்டைஸ்மெண்ட் கிரியேட் பண்றது, இந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் பண்றதுக்காக கொடுக்கக்கூடிய டிஸ்கவுண்ட் வந்து ஃபங்க்ஷனல் டிஸ்கவுண்ட். அதே மாதிரி ஒரு இன்வாய்ஸ்க்கான பேமெண்ட்டை வந்து ஏர்லியரா டிலே ஆகாம பே பண்ணதுக்காக கொடுக்கக்கூடிய டிஸ்கவுண்ட் வந்து கேஷ் டிஸ்கவுண்ட். இப்ப ஆன்சர் வந்து பாத்திரலாம். என்ன கேட்டிருக்காங்க, மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷன் வந்து பண்றதுக்காக கொடுக்கக்கூடிய டிஸ்கவுண்ட். இது ஆக்சுவலா ஃபங்க்ஷனல் டிஸ்கவுண்ட். பட் ட்ரேட் டிஸ்கவுண்ட்டும் யாரு கொடுக்குறாங்கன்னா இன்டர்மீடியரிஸ்க்கு தான் கொடுக்குறாங்க. எதுக்காக அவங்க பல்க் பை பண்றாங்க, ரீசேல் பண்ற பர்பஸ். இன்டர்மீடியரிஸ்னாலே ரீசேல் பண்ணுவாங்க, ரீசேல் பண்றதுமே ஃபங்க்ஷன் தான். சோ போத் ட்ரேட் அண்ட் ஃபங்க்ஷனல் டிஸ்கவுண்ட் தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். Question number 83 personal management and human resource management related இருக்கக்கூடிய match the following question. First one வந்து focus of personal management எதுல ஃபோக்கஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ப்ராஃபிட் மேக்ஸிமைஸ் பண்றதுல தான் அவங்களோட ஃபோக்கஸ் இருக்கும். அவங்களோட பீப்புள் which means எம்ப்ளாயை கண்ட்ரோல் பண்றதன் மூலமா ப்ராஃபிட் எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணலான்றதுல தான் வந்து பர்சனல் மேனேஜ்மெண்டோட ஃபோக்கஸ் இருக்கும். அதுவே ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்டோட ஃபோக்கஸ் எங்க இருக்கும்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மேனேஜிங் த பீப்புள் which means எம்ப்ளாயோட ஆட்டிடியூடை டெவலப் பண்ணி அவங்கள வந்து அவங்களோட பெஸ்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண வச்சு அதுல வந்து அவங்க ப்ராஃபிட் பார்ப்பாங்க. ஸோ கம்ப்ளீட்டா ஒரு எம்ப்ளாயை டெவலப் பண்றதுல தான் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்டோட ஃபோக்கஸ் இருக்கும். அண்ட் பிலாசபி ஆஃப் பர்சனல் மேனேஜ்மெண்ட் எது ரிலேட்டடா இருக்கும் அப்படின்னா ஃபங்க்ஷனல் ஏரியாஸ் ஆஃப் தி மேனேஜ்மெண்ட் which means காஸ்ட்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்றதுனால எப்படி ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம், எப்படி ஆர்கனைசேஷன் கோலை அச்சீவ் பண்ணலாம்னு ஃபங்க்ஷனல் ஏரியா மேனேஜ்மெண்ட்ல தான் இந்த பிலாசபி ஆஃப் பர்சனல் மேனேஜ்மெண்ட் இருக்கும். அதுவே philosophy of human resource management எது ரிலேட்டடா இருக்கும்னா ஹியூமன் மேனேஜ்மெண்ட் which means ஒரு ஹியூமன் டெவலப் பண்றதன் மூலமா ஆர்கனைசேஷன் கோலை எப்படி அச்சீவ் பண்ண முடியும் as well as அந்த எம்ப்ளாயையும் எப்படி டெவலப் பண்ண முடியும், ரெண்டு பேரோட கோலையும் சிங்க்ரனைஸ் பண்ணி எப்படி வந்து அச்சீவ் பண்ண வைக்கிறதுன்றது தான் வந்து இந்த ஹெச்ஆர்எம்மோட பிலாசபி. Question number 84 strategic HRM and HR strategies related இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கீழே கொடுத்திருக்காங்க. சோ இதுல ரைட்டா ராங்கன்ற மாதிரி ஆன்சர் பிக் பண்ணனும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராட்டஜிக் HRM ஓட ஃபோக்கஸ் எதுல இருக்கும்னா ஸ்பெசிபிக் ஆர்கனைசேஷனல் இன்டென்ஷனா இருக்கும். சோ இவங்களோட இன்டென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிபிக்கா இருக்கும்னு சொல்லிருக்காங்க. அதே மாதிரி HR ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் இஷ்யூஸ்ல வந்து அவங்களோட ஃபோக்கஸ் இருக்கும்னு சொல்லிருக்காங்க. ஆக்சுவலா அப்படியே ரிவர்ஸா சொல்லிருக்காங்க. என்ன அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் HRM பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் இஷ்யூஸ்ல உங்களோட ஃபோக்கஸ் இருக்கும். HR ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஸ்பெசிபிக்கான ஆர்கனைசேஷனல்
issues and goals related தான் இருக்கும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜிக் ஹெச்ஆர்எம் பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஃபோக்கஸ் வந்து மேக்ரோ கன்சர்ன் சொல்லியிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் ஹெச்ஆர்எம் ஓட ஃபோக்கஸ் லாங் டர்ம் இஷ்யூஸ். ஸோ லாங் டர்ம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஓவரால் ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சரு, கல்ச்சரு, அதோட டீல் பண்ணக்கூடிய திங்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்றதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜிக் ஹெச்ஆர்எம். அதே மாதிரி ஹெச்ஆர் ஸ்ட்ராட்டஜி எதுல ஃபோக்கஸ் பண்ணும், மைக்ரோ லெவல் இஷ்யூஸ்ல வந்து ஸ்பெசிஃபிக்கா இருக்கக்கூடிய இஷ்யூஸ்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸ்பெசிஃபிக்கா இந்த சென்ஸ் என்ன வரும் அப்படின்னா, ஒரு ரெக்ரூட்மெண்டா இருக்கட்டும், செலெக்ஷன், ட்ரைனிங், காம்பன்சேஷன், இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி தான் இந்த ஹெச்ஆர் ஸ்ட்ராட்டஜி. அண்ட் இது வந்து கரெக்ட் ஆன்சர், ஐ மீன் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஹெச்ஆர் ஸ்ட்ராட்டஜி வந்து எதுல இருந்து டிரைவ் ஆகியிருக்கு அப்படின்னா, ஹெச்ஆர்எம் ஸ்ட்ராட்டஜி, எஸ்ஹெச்ஆர்எம்னு சொல்லுவோம் இதை. ஸோ இதுல இருந்து டிரைவ் ஆகி வந்திருக்க கான்செப்ட் தான் இந்த ஹெச்ஆர் ஸ்ட்ராட்டஜி. இந்த எஸ்ஹெச்ஆர்எம் எதுல இருந்து டிரைவ் ஆகி வருது அப்படின்னா, கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜில இருந்து டிரைவ் ஆகி வருது. ஸோ இதுவுமே ரைட் தான். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 1 வந்து ராங். அப்ப ஆன்சர் பார்த்தோம்னா ஸ்டேட்மெண்ட் 2 and 3 ஆர் கரெக்ட் while 1 is wrong. Question number 85, performance management systemல இருக்கக்கூடிய BARS ஓட full form என்னன்ற மாதிரி question கேட்டிருக்காங்க. So B for behaviorally, A for anchored, R for rating and S for scale. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசலோட ஒரு மெத்தட். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி வந்து எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ரேட் பண்றாங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். பிஹேவியரல் ஆங்கர்ஸ் வந்து அந்த ஸ்கேலை செட் பண்ணிடுவாங்க. அந்த ஜாப் ரோலுக்கான பிஹேவியரல் ஆங்கர்ஸை வந்து செட் பண்ணிடுவாங்க. அண்ட் அந்த ஆங்கர்ஸ்ல வந்து ஒரிஜினலான எம்ப்ளாயோட ஆக்சுவல் பிஹேவியரை மேட்ச் பண்ணி ரேட் பண்ணுவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கஸ்டமர் கேர் எம்ப்ளாயி எடுத்துப்போம். அவங்களோட பிஹேவியரல் ஆங்கர்ஸ் எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னா, 1 to 5 ரேட்டிங் வச்சுக்கலாம். 1 for poor performance, which means அவங்க வந்து கஸ்டமரோட queries வந்து ஹேண்டில் பண்ணவே தெரியல அப்படின்னா poor rating. and 2 for above average. ஸோ அவங்க ஓரளவு ட்ரை பண்றாங்க, பட் அவங்களால வந்து கஸ்டமரோட queries சார்ட் அவுட் பண்ணி தர முடியல அப்படின்னா poor, I mean above average. and 3 for average, which means அவங்க ஓரளவு அசிஸ்டன்ஸ் வாங்கி மற்றவங்க கிட்ட இருந்து ஹெல்ப் வாங்கி அவங்க சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துறாங்க. and 4 for good. குட்னும் போது கம்ப்ளீட்டாவே ரிசால்வ் பண்ணி கொடுக்குறாங்க கஸ்டமரோட கம்ப்ளைண்ட்ஸை. and 5 for excellent. எக்ஸலண்ட் வந்து ப்ரோஆக்டிவா இருக்கிறவங்க அண்ட் அந்த கஸ்டமருக்கு வந்து ஹை சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குறவங்களுக்கு வந்து எக்ஸலண்ட் கொடுக்கலாம். அப்படின்ற மாதிரி ஒரு பிஹேவியரல் ஆங்கர் ஸ்கேலை வந்து முன்னாடியே செட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஆக்சுவல் கஸ்டமர் கேர் எம்ப்ளாயியோட ஒரிஜினல் பிஹேவியரை இந்த ஆங்கர் ஸ்கேலோட மேட்ச் பண்ணி அவங்க எவ்வளோ பாயிண்ட்ஸ் வாங்குறாங்க, எந்த ரேஞ்சில் இருக்காங்கன்றத கோட் பண்ணி ரேங்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த மெக்கானிசம் வந்து ஒர்க் ஆகுது. பட் நமக்கு கொஸ்டின்ல வெறும் BARS ஓட ஃபுல் ஃபார்ம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து பிஹேவியரலி ஆங்கர்டு ரேட்டிங் ஸ்கேல். Question number 86, training related ஆன match the following question. First one வந்து andragogy. Andragogy பொறுத்த வரைக்கும் யார் ஒருத்தருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்டர் இருக்கணும் நெசசிட்டி இல்ல, செல்ஃப் லேர்ன் அவங்க பண்ணிப்பாங்க, செல்ஃபா ட்ரெயின் பண்ணிப்பாங்களோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரைனிங் மெத்தட் தான் இந்த ஆண்ட்ராகோஜின்னு மீன் பண்ணுவோம். ஸோ இது வந்து எதோட மேட்ச் ஆகும்னா, ஆர்ட் அண்ட் சயின்ஸ் ஆஃப் ட்ரைனிங் த அடல்ட். ஸோ அடல்ட்டுக்கு வந்து ஒருத்தர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, அவங்களாவே செல்ஃப் லேர்ன் பண்ணிப்பாங்க. ஸோ அதை வந்து ஆண்ட்ராகோஜின்னு சொல்லுவோம். அதுக்கு ஆப்போசிட் வந்து பீடியாகோஜி. பீடியாகோஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்டர் இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா மட்டும்தான் அதை அப்சர்வ் பண்ணி தான் ட்ரைனிங் எடுத்துக்க முடியும், லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்கூல் கிட்ஸுக்குலாம் வந்து ஒரு டீச்சர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க தான் அவங்களால படிக்க முடியும், லேர்ன் பண்ண முடியும். ஸோ அந்த கேட்டகரி தான் பீடியாகோஜி. ஸோ இது எதோட மேட்ச் ஆகும்னா, ஸ்ட்ராட்டஜிஸ் ஆர் ஸ்டைல்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். அண்ட் சி பொறுத்த வரைக்கும் டெர்மினல் பிஹேவியர். டெர்மினல் பிஹேவியர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, எண்ட் ஆஃப் த ட்ரைனிங் செஷன்ல அந்த ட்ரைனியோட நாலேஜ் லெவல் எப்படி இருக்கு, ஸோ அவங்க எவ்வளோ கெயின் பண்ணியிருக்காங்கன்றது சொல்றது, அந்த கன்க்ளூஷன் தான் இந்த டெர்மினல் பிஹேவியர். அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து ட்ரைனிங் இம்பெடிமெண்ட்ஸ். இம்பெடிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ட்ரைனிங்ல இருக்கக்கூடிய பேரியர்ஸ், விச் மீன்ஸ் ட்ரெயின் பண்றதுக்கான பேரியர்ஸ். இங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா, லேக் ஆஃப் கமிட்மெண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்டோட கமிட்மெண்ட்ல வந்து லேக் இருக்கிறது. அண்ட் ஸ்கேர்சிட்டி ஆஃப் ரிசோர்சஸ் இன் ட்ரைனிங். ஸோ ட்ரைனிங்க்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய ரிசோர்சஸ்ல ஸ்கேர்சிட்டி இருக்கிறது வந்து ஒரு பேரியரா இருக்கும். ஸோ ட்ரைனிங் இம்பெடிமெண்ட்ஸ் அதோட கனெக்ட் ஆகும். Question number 87, கீழே கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்ல எது வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் காம்பன்சேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே வராதுன்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் காம்பன்சேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு பார்த்துடலாம்.
காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே ஒரு ஒர்க்கர் அவங்க செய்யக்கூடிய ஒர்க்குக்காக தரக்கூடிய மானிட்டரி ஆஸ் வெல் அஸ் நான் மானிட்டரி பெனிஃபிட்டை தான் காம்பன்சேஷன் சொல்லுவோம். ஸோ அதை எதை பேஸ் பண்ணி ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் வேஜஸ் அண்ட் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி. மார்க்கெட் வேஜ் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இப்போ ஒரு ஐடி கம்பெனில ஒரு டெவலப்பருக்கு வந்து சேலரி பேக்கேஜை ஃபிக்ஸ் பண்றாங்கன்னா அதை எதை பேஸ் பண்ணி ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணுவாங்கன்னா மற்ற ஐடி கம்பெனிஸ்ல டெவலப்பர்ஸ்க்கு எவ்வளோ வந்து கொடுக்குறாங்கன்றத பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் மார்க்கெட் வேஜ். அண்ட் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டினா அவரு செய்யக்கூடிய ஜாபுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்த மாதிரியான பே ஸ்கேல ஃபிக்ஸ் பண்றதுதான் வந்து இந்த ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி. சோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஒரு காம்பன்சேஷன் வந்து ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணணும் அக்கார்டிங் டு பிரின்சிபல்ஸ் ஆஃப் காம்பன்சேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன். அனதர் திங் என்னன்னா இன்டர்னல் ஈக்விட்டி இருக்கணும். சோ மல்டிபிள் ஒர்க்கர்ஸ் வந்து ஒரு ரோல் வந்து பிளே பண்ணுவாங்க. சோ ஒரே மாதிரி ஐடென்டிக்கல் ஜாப்ஸ் வந்து செய்வாங்க. சோ ஐடென்டிக்கல் ஜாப் செய்யற எல்லா ஒர்க்கருக்குமே வந்து பே வந்து ஈக்குவலா இருக்கணும். சோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பே அக்கார்டிங் டு தேர் ஸ்கில்ஸ் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணாம ஈக்குவலா இருக்கணும். இதுவுமே பிரின்சிபல்ஸ் ஆஃப் காம்பன்சேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன். சோ இதை வச்சுட்டு ஆன்சர்ஸ் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் திங் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒரு என்டர்பிரைசஸ்ன்னு எடுத்தாச்சு அப்படின்னா ஜாப் ரெக்குயர்மெண்ட்ஸுக்கு ஏத்த மாதிரி டைவர்ஜென்ட்டா டிஃபரன்ஷியல் பே லெவல்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும் அண்ட் பிளான் பண்ணணும்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டேட்மெண்ட்ல. அஃப்கோர்ஸ் ஒரு கம்பெனின்னு எடுத்துட்டோம்னா நிறைய ஜாப் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்தந்த ஜாப் ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரியான டிஃபரன்ஷியல் பே லெவல்ஸ் வந்து அவங்க கிளியர் கட்டா பிளான் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரைட் ஸ்டேட்மெண்ட். நமக்கு வந்து டஸ் நாட் விச் மீன்ஸ் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இதுக்கு கீழே வராதுன்றதுதான் வந்து இதுக்கான ஆன்சர் வரும். பட் இது வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் காம்பன்சேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே வரும். அண்ட் செகண்ட் திங் வந்து பீப்புள் அண்ட் ஜாப் ஷுட் நெவர் பி மிங்கிள்டு. ஸோ பீப்புளையும் ஜாபையும் வந்து மிங்கிள் பண்ணக்கூடாது. எப்போ அப்படின்னா ஒரு காம்பன்சேஷனை வந்து ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணும்போது ஸோ பீப்புளை வந்து மிங்கிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பயாஸ்ட் ஆயிடுவோம். ஸோ ஸ்கில்ஸை பேஸ் பண்ணி இல்லைன்னா அவங்க வந்து ஃபேவரட்டிசம் ஷோ பண்ணி அப்படி வந்து ஒரு பே ஸ்கேலை வந்து செட் பண்ணக்கூடாது. ஸோ ஜாப் ரோல் அண்ட் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பேவை வந்து ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணணும். ஸோ பீப்புளையும் ஜாபையும் எப்பயுமே மிங்கிள் பண்ணக்கூடாது. இதுவுமே பிரின்சிபல்ஸ் ஆஃப் காம்பன்சேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன். And last one என்ன கொடுத்துருக்காங்கன்னா there should be established wage grievances. So wage grievances handling procedure அப்படின்னா இப்ப வேஜ்ல வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த கிரீவன்சஸ் சோ அந்த ப்ராப்ளம்ஸை ஹேண்டில் பண்றதுக்கான ப்ரொசீஜர்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்கணும்னு சொல்றாங்க. சோ அதுவுமே பிரின்சிபல் தான். பட் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் ஸ்கில் செட்ஸ்க்கு ஏத்த மாதிரி காம்பன்சேஷன் வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இண்டிவிஜுவலோட ஸ்கில்ஸ் வந்து டைம் டு டைம் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரியான பே சிஸ்டத்தை வந்து டிசைன் பண்ணணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி காம்பன்சேஷன் சிஸ்டத்தை எப்பயுமே டிசைன் பண்ணக்கூடாது. அப்ஜெக்டிவா தான் டிசைன் பண்ணுவதை தவிர சப்ஜெக்டிவா எப்பவுமே வந்து ஸ்ட்ரக்சரைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு இண்டிவிஜுவலோட ஸ்கில்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்றதுக்காக பே ஸ்கேல் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்காது, ஆகிட்டே இருக்கவும் முடியாது. ஸோ அது ஒர்க் அவுட்டும் ஆகாது. ஸோ இதுதான் வந்து statement does not stand as a principles of compensation administration இந்த questionக்கான ஆன்சர். Question number 88 industrial relation மேட்ச் பண்ற மாதிரியான question. So first one வந்து healthy labor management relation. So labor management relation அப்படின்னு சொல்லியாச்சுனாலே trade union. So அதுக்கான ஆப்ஷன் voluntary arbitration and responsible trade union. வாலண்டரி ஆர்பிட்ரேஷன்னா ஒன்றும் கிடையாது. டிஸ்பியூட்ஸை வந்து ஆட்டோமேட்டிக்கா வாலண்டியரா மியூச்சுவலா சார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்றது தான் வந்து இந்த வாலண்டரி ஆர்பிட்ரேஷன். ஸோ இப்படி பண்ணா ஹெல்தியரா வந்து ஒரு லேபர் மேனேஜ்மெண்ட் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணலாம். ஸோ செகண்ட் ஒன் வந்து இண்டஸ்ட்ரியல் பீஸ் லா. ஸோ பீஸ் லாவை பொறுத்த வரைக்கும் டிஸ்பியூட்ஸ் இல்லாம இருந்தாலே அங்கே பீஸ் இருக்கும். ஸோ இண்டஸ்ட்ரியல் பீஸ் லா எதோட மேட்ச் ஆகும்னா இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்டோட மேட்ச் ஆகும். அண்ட் தேர்ட் ஒன் வந்து இண்டஸ்ட்ரியல் டெமோக்ரஸி. இண்டஸ்ட்ரியில டெமோக்ரஸி இருக்குன்னு எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஒரு ஒர்க்கர் வந்து மேனேஜ்மெண்ட்ல டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்னாலே அந்த இண்டஸ்ட்ரியில வந்து டெமோக்ரஸி இருக்குன்ற மாதிரி மீனிங். ஸோ இண்டஸ்ட்ரியல் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா workers participation in the management. And last one வந்து National Commission on Labor 1969 எதோட மேட்ச் ஆகும்னா guiding principle. So guiding principles for grievances procedure. Question number 89 கீழ கொடுத்திருக்க கண்ட்ரீஸ்ல எந்த கண்ட்ரி வந்து லார்ஜஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இந்தியான்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து 2018 கொஸ்டின் பேப்பர். ஸோ அந்த டைம்ல வந்து மொரீஷியஸ் தான் வந்து லார்ஜஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இந்தியா. அண்ட் அது மட்டும் இல்லாம ஏப்ரல் 2000ல இருந்து மார்ச் 2023 வரைக்குமே மொரீஷியஸ் தான் வந்து லார்ஜஸ்ட் சோர்ஸ். எவ்வளவு பெர்சன்டேஜ் அவங்க வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா
26%. நெக்ஸ்ட் டு மொரீஷியஸ் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சிங்கப்பூர் தான் க்ளோஸ் பிஹைண்ட். எவ்வளவு பர்சன்டேஜ் ஹோல்டு பண்ணிருக்காங்க அப்படின்னா 23% ஹோல்டு பண்ணிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம கரண்ட் பிசிக்கல் இயரான 24 to 25ல வந்து சிங்கப்பூர் தான் வந்து டாமினேட் பண்ணிருக்காங்க. எவ்வளோ அப்ராக்சிமேட்டா பார்த்தோம் அப்படின்னா $14.94 பில்லியன் வந்து FDI இந்தியால இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, which has about 19%. நம்மளோட டோட்டல் FDI இன்ஃப்ளோஸ்ல வந்து 19% யாரோடது அப்படின்னா சிங்கப்பூர் இன்வெஸ்ட் பண்ணது. அண்ட் இது வந்து 2024 to 25 இயருக்கான டேட்டா. இதை வந்து நீங்க ஃபியூச்சர்ல பாக்குறீங்கன்னா அப்போ யாரு வந்து லார்ஜஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் லீஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டும் மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு போங்க. அப்போ உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து ஈஸியா கொடுக்க முடியும். கொஸ்டின் வந்து அப்படியே வந்து ரிப்பீட் ஆகும், பட் ஆன்சர்ஸ் வந்து இந்த மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் திங்ஸ்க்கு வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஸோ அதனாலதான் நான் வந்து ரிமெம்பர் பண்றேன். இதை ஃபியூச்சர்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மறக்காம வந்து கரெக்ட் அந்த கரண்ட் இயருக்கு அந்த பிசிக்கல் இயருக்கான டேட்டாவை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு போங்க. Question number 90, domestic market குள்ள foreign players involve பண்றதுக்கு ரிலேட்டடா assertion and reasoning கொடுத்திருக்காங்க. Government of India வந்து domestic market குள்ள foreign players வந்து open up பண்ணிருக்காங்க, which means allow பண்ணிருக்காங்க. அதுவும் எந்த மாதிரி அப்படின்னா baby steps. Baby steps என்ற phrase வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னா ரொம்ப slow progress, ஸ்லோவா வந்து அதை progress பண்ணி அவங்கள allow பண்ணிருக்காங்க, which in the sense foreign players ஒட்டு மொத்தமா ஒரு domestic market கம்ப்ளீட்டா அவங்க கையில கொடுக்காம ரொம்ப ஸ்லோவா மினிமம் பெர்சன்டேஜ்ல வந்து அவங்கள அலோவ் பண்ணிருக்காங்க. சோ அதை தான் இது மீன் பண்ணுது. அண்ட் ஏன் இதை வந்து பேபி ஸ்டெப்ஸ்ல வந்து அலோவ் பண்ணிருக்காங்க, ஏன் இந்த ப்ராக்ரஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, இனிஷியேட் பண்ணிருக்காங்க அப்படின்ற ரீசன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஃபாரின் ஃபர்ம்ஸ் அலோவ் பண்றதுனால, அதுவும் ஃப்ரீ பிளேவா விச் மீன்ஸ் லிபரலைஸ்டு மோட்ல அலோவ் பண்றதுனால இந்தியால இருக்கக்கூடிய ரீட்டைல் செக்டார் வந்து சஃபர் ஆகி அதனால பொலிட்டிக்கல் ஹாட் பொட்டேட்டோவா அது சேஞ்ச் ஆகும். விச் மீன்ஸ் ஹாட் பொட்டேட்டோ ஃப்ரேஸ் என்ன மீன் பண்ணுது அப்படின்னா சென்சிட்டிவிட்டி, கான்ட்ரவர்ஷியல். ஸோ இந்த டேர்ம்ஸ் இது மீன் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஃபாரின் ஃபர்ம்ஸ் வந்து லிபரலைஸ் பண்ணி ரீட்டைல் செக்டாருக்குள்ள அலோவ் பண்ணா டொமஸ்டிக் மார்க்கெட், ஸ்மால் ட்ரேடர்ஸ் இவங்க எல்லாம் வந்து சஃபர் ஆவாங்க. இவங்க சஃபர் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா பொலிட்டிக்கல் சென்சிட்டிவா மாறி அது என்ன பண்ணும்னா பேக்லாஷ் ஆயிடும். அந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து அந்த பார்ட்டிக்கு வந்து அது அப்போசிஷனா மாறிடும். அதனாலதான் இவங்க வந்து பேபி ஸ்டெப்ஸ் மாதிரி இவங்க வந்து ரொம்ப ஸ்லோ ப்ராக்ரஸா வந்து இதுல இருக்காங்கன்ற மாதிரி இங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தா கரெக்ட், இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். பட் இந்த அசர்ஷனுக்கான ரீசனிங் இதுவா அப்படின்னு கேட்டா இது கிடையாது. என்ன அப்படின்னா பொலிட்டிக்கல் ஹாட் பொட்டேட்டோக்காக மட்டுமே அவங்க வந்து பேபி ஸ்டெப்ஸ், அதாவது ஸ்லோ ப்ராக்ரஸா வந்து அவங்க எடுத்து வைக்கல, அலோவ் பண்ணல. இன்னும் பல ரீசன் விச் மீன்ஸ் நம்மளோட எக்கனாமிக் கண்டிஷன் எப்படி இருக்கு, நம்ம டொமஸ்டிக் மார்க்கெட் எப்படி இருக்கு, ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்து அதே மாதிரி லிபரலைசேஷன் அப்படின்னும் போது கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் லிபரலைஸ் பண்றோம் அப்படின்னு எடுத்து வைக்க முடியாது. ஏன்னா அது பெரிய ப்ராசஸ். ஸோ phase 1 phase 2 இந்த மாதிரி செப்பரேட் பண்ற மைண்ட் செட்ல கூட அவங்க என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா வந்து ரொம்ப ஸ்லோவா வந்து எடுத்து வச்சிருக்கலாம், ஸ்லோவா வந்து அலோவ் பண்ணிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன் இருக்கனால இது ஒண்ணு மட்டுமே ரீசன் கிடையாதுன்றனால ஆன்சர் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னா A and R both are correct, but R is not right explanation. இந்த Q10 சீரிஸ் இதோட ஓவர். அண்ட் இதுல இருக்காது உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.